தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் நாம் தேவ சமூகத்தில் கூடி அவரை மகிமைப்படுத்தும்படியாய் அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாய் தேவன் நமக்கு உதவி செய்கிறார். அதற்காக நாம் தேவனுக்கு துதி செலுத்துவோம். அன்புக்குரிய யாவருக்கும் இரட்சகரும் ஆண்டவருமாக இயேசுவின் நாமத்தினால என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. சரி, இந்த நாளிலே ஒரு முக்கியமான ஒரு நுட்பமான காரியத்தை நாம் தியானிக்க வேண்டும். அதுக்கு அடிப்படை வசனம் எபேசியர் 6:10. எபேசியர் 6:10 கடைசியாக, என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். மிக முக்கியமான இந்த நாட்களின் சபைக்கு தேவையான ஒரு செய்தி இது. இங்கே கர்த்தர் என்று சொல்வது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதான வார்த்தை. அது பிலிப்பியர் 2:11 கர்த்தர் என்ற எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை பிதாவாகிய தேவன் குமாரனுக்கு கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். கர்த்தர் என்றால் தலைவர், எஜமான், பொறுப்பாளர் என்பது அதனுடைய பொருள். சரி, அப்போ நம்முடைய தலைவர், நம்முடைய மேட்பர், நம்முடைய இரட்சகருமாகிய இயேசுவிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட வேண்டும் என்பதுதான் ஒரு முக்கியமான, மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்போ அப்படி பலப்பட வேண்டியது அவசியம். அது எப்படி பலப்படுவது என்பதை குறித்து தான் நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். நாம் பல ஆராதனை முறைகளை செய்கிறோம், கூட்டத்துக்கு வர்றோம், பாட்டு பாடுறோம், பல காரியங்களெல்லாம் செய்கிறோம். இது எல்லாம் நம்ம செஞ்சாலும், ஏன்னா நிறைய சபைகளும் பிரிவுகளும் காரியங்கள் இருக்குது, இதெல்லாம் நம்ம செஞ்சாலும் ஆண்டவர் அல்லது நம்முடைய கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நாம் பலன் அடையாமல் போனால் அது சிறந்த பலனை அது நம்முடைய வாழ்க்கையிலும் சரிதான், ஊழியத்தின் சூழ்நிலையும் சரிதான் கொடுக்காது. நீங்கள் நுட்பமாக அந்த விஷயத்தை கவனத்தில் கொள்ளணும். இது ரொம்ப பிரச்சனைக்குரிய விஷயமா இப்போது போய்கொண்டு இருக்கிறது. பல வருஷம் விசுவாசிகளாக இருப்பாங்க, பல காலம் அப்படி சுற்றி வந்திருப்பாங்க. ஆனால் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட்டிருக்க மாட்டார்கள். பலப்படாத பலவீனமான சூழ்நிலை தான் மிக பெரும்பாலும் பரவலாய் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிகிறோம். சரி, இப்போ கர்த்தரிலும் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுவது எப்படி என்கிற சில காரியங்களை நாம் சிந்திக்க வேண்டும். முதலாவது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த நாட்கள் ஜனங்கள் ஆண்டவருடைய நாமத்தில் கூடி வருவனுடைய ரகசியம் நோக்கம் என்னவென்று கேட்டால், பிரச்சனை தீரணும், பேய் போகணும், தங்களுக்குரிய காரியங்கள் நடக்கணும், இப்படிப்பட்ட உலக பிரகாரமான பரிகாரங்கள், நன்மைகள். அதுக்கு தான் பெரும்பாலும் இப்போ சபைங்கிறது இப்போ அந்த அடிப்படையில் தான் இயங்கி கொண்டு வருகிறது. நீங்கள் அதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த சபைன்னு சொல்கிற விஷயம் இப்போ அந்த அடிப்படையில் தான் செயல்பட்டு கொண்டு வருகிறது. அதனால் இவர்கள் கர்த்தருக்குள்ளே பலப்பட முடியவில்லை. இது முதலாவது பேஸ்மெண்ட் நீங்கள் புரியணும். நாம் தொடர்ந்து வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு ஆதாரமான வசனங்களை பார்க்குறோம். ஆராதனை இருக்கிறது, பாட்டு இருக்கிறது, ஜெபம் இருக்கிறது, பல வருஷங்கள் சபைகள் என்ற பெயரில் எல்லாம் நிறைய பிரிவுகள் இருக்குது, எனக்கு தெரியும். ஸோ எல்லாம் எல்லாம் இருந்தாலும் அவள் கர்த்தரிலும் பலப்படவில்லை, அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படவில்லை என்ற மிக முக்கியமான ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது. ஸோ இந்த விஷயத்துக்கு ஒரு சரியான பரிகாரத்தை சபை காண வேண்டும் என்பது ஆவியானவர் எனக்கு உணர்த்தின விஷயம். ஸோ நான் பேசுறது உண்டு. இன்றைக்கி அந்த வசனம் தான் என் முன்னால் வந்ததுனால நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவது மத்திய 4:17 ஆண்டவர் சொல்வார், மனதை பரலோக ராஜ்யத்துக்கு நேராய் திருப்புங்கள். அந்த வசனங்களை ரொம்ப கவனமாய் நீங்கள் வரிசைப்படுத்தி அப்படியே வைத்து கொள்ளுங்கள். ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பரலோக ராஜ்யத்துக்கு நேராய் திருப்ப வேண்டும் என்பதுதான் இயேசுவின் முதல் பிரசங்கம். மத்திய 6:33 முதலாவது பரலோக தேவனையும் அவனுடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள் என்பது செய்தி. அப்போ நம்முடைய மனம் சுவிசேஷத்தின் உண்மையை புரிந்து அறிந்து ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து பரலோகத்துக்கு நேராய் திருப்பப்பட வேண்டும்.
கொலோசியர் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தில் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிற மேலானவைகளை தேடுங்கள், பூமிக்குரியவைகளை அல்ல. சரிதானே? நல்ல வசனத்தை படிச்சிருங்க. இந்த அடிப்படைக்குள்ளே ஒரு நபர் வரவில்லை என்று சொன்னால் அவர் கர்த்தருக்குள்ளும் இந்த சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படவே முடியாது. அல்ல, மீண்டும் சொல்லுகிறேன், அவங்க அற்புதங்களை அனுபவிச்சிருக்கலாம், வாழ்க்கையில் பல அற்புதங்கள், ஆண்டவர் பல காரியத்தை செஞ்சுருக்கலாம், நடந்திருக்கலாம், ஊழியங்களை கூட செய்யலாம். அதெல்லாம் இருந்தாலும் அவங்க வேணா கொஞ்ச நாள் மாம்சத்தில் பலப்பட்டிருப்பாங்க, உலகத்தில் கொஞ்ச நாள் பலப்பட்டிருப்பாங்க. இந்த கர்த்தரும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுகிற எல்லைக்கு நிச்சயமாக வர முடியாது. அப்படி வரணும்னா முதலாவது அவருடைய மனம் இந்த பூலோகத்தை விட்டு பரலோக தேவனுக்கு நேராய், ராஜ்யத்துக்கு நேராய் திருப்பப்பட வேண்டும். அல்லேலூயா! ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தெளிவாக இருக்கணும். அதை நீங்கள் அந்த வசனத்துக்கு ஏற்ப உங்களை சீர்திருத்தி கொள்ள வேண்டும். இது முதலாவது விஷயம். ரெண்டாவது, யோவான் 8:31-32 இயேசு தம்மை விசுவாசித்த சீஷர்களுக்கு சொல்கிறார், நீங்கள் என்னிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் என்னுடைய வசனத்தை கடைபிடிங்கள், அப்பொழுதுதான் நீங்கள் என்னுடைய சீஷராக இருக்க முடியும். அல்லேலூயா! நீங்கள் என்னிடத்தில் அன்புள்ளவர்களாக இருந்தால் என் வசனத்தை கடைபிடித்து என் சீஷராக மாறணும். முதல் விஷயம், பரலோகத்திலே மனசை வைக்கணும். ரெண்டாவது விஷயம், இயேசுவின் வார்த்தைப்படி, இயேசுவின் மாதிரிப்படி வாழக்கூடிய சீஷர்லாம் மாறணும். இது நான் பல ரீதியில் சொல்லியிருக்கேன். அது யோவான் 10:27-28 என் ஆடுகள் என் சத்தம் கேட்கணும், என் சத்தம் கேட்கணும். அந்த நுட்பத்தை நீங்கள் புரியணும். பல வேளை இப்போ ஜனங்கள் சர்ச்சுக்கு போகிறாங்க. எதுக்கு போகிறீங்கன்னு கேட்டால் நாங்கள் இயேசு ஆராதிக்க போகிறோம், இதுதான் சொல்கிறாங்க, எல்லாரும் சொல்கிறாங்க. மற்றவங்க ஒரு சாமியை வச்சுருக்கிறது மாதிரி நாங்கள் இயேசு ஆராதிக்க போகிறோன்னு தான் சொல்கிறாங்க. இயேசுவை கற்றுக்கொள்ள போகிறோன்னு சொல்லலை, இயேசுவின் சீஷத்துவத்தில் வளர்கிறதுக்கு போகிறோன்னு சொல்லலை, இயேசுவோட ஐக்கியப்படுறதுக்கு. வார்த்தை ரொம்ப தெளிவு, இந்த நுட்பத்தை நீங்கள் புரியணும். அது 1 யோவான் 1:3 எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. யாருக்குமே, ஏன்னா நான் பரவாயில்ல, எல்லாரும் எங்கே போனீங்க? நாங்கள் ஆண்டவர் ஆராதிக்க போனோம், அவர்கிட்ட சீஷத்துவத்துக்கு போகல, ஐக்கியப்பட போகல, அவர்கிட்ட கற்றுக்கொள்ள போகல, அவருக்கோடு நடக்க போகலை, அவருக்குள் வளர போகல. இப்போ புரியுதா வார்த்தை? இது இப்போ இவ்வளோ நேரம் இப்போ நான் சொன்ன விஷயந்தான் இங்கே சுவிசேஷத்தில் இருக்குது. இவங்க என்னென்னா நாங்கள் ஆராதிச்சிட்டோம், பாட்டு பாடிட்டோம் அப்படின்னு ஒரு இதில் போகிறாங்க. இது சுவிசேஷத்துக்கு சம்மந்தப்படாத விஷயம். அப்போ கடைசி வர இவர்கள் கர்த்தரிலும் கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையில நிச்சயமாக பலப்பட முடியாது. அல்லேலூயா! தெளிவாக இருங்க, தெளிவாக இருங்க. சரி, அப்போ சீஷத்துவம் என்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதான் என் நாடு சத்தம் கேட்கணும், என் பின்னால் வரணும், அவர்களை தான் அறிஞ்சிருக்கேன், அவர்கள் கெட்ட போகாது, அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்குறேன். ஸோ இது முதல் விஷயம். நீங்கள் யோவான் 15:3 வரும்போது ரெண்டாவது விஷயம், நீங்கள் என்னுடைய உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்களே. அல்லேலூயா! எகைன் அந்த வார்த்தை, என்னை ஆராதிக்கிறதுனால நீங்கள் சுத்தமாக மாட்டீங்க, என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் சுத்தமாகுங்க. அந்த நுட்பம், என்னுடைய உபதேசத்தினாலே நீங்கள் சுத்தமாகிறீர்கள். அப்போ இயேசுவின் சீஷத்துவ அனுபவம் நம்மை தேவனுக்கு உகந்த ஒரு சுத்திகரிப்பை நமக்குள்ளே உண்டாக்குறது என்பதை இங்கே புரிந்து கொண்டீர்கள். சரிதானே? முதல் படி என்னது? மனசை பரலோகத்தில் வைங்க. ரெண்டாம் படி என்னது? இயேசுவின் சீஷத்துவம், அவருடைய வார்த்தை மாதிரியின்படி நடக்க அர்ப்பணியுங்கள். அர்ப்பணியுங்கள், மீண்டும் சொல்லுகிறேன், அர்ப்பணியுங்கள். மூன்றாவது, இப்போ அப்போஸ்தலர் 5:32 வரும்போது, 5:32 தானே, தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி. வசனம் சரிதானே? தேவனுக்கு கீழ்ப்படியும் போது என்ன கீழ்ப்படிதல்? பரலோகத்தில் மனசை வைப்போம், இயேசுவின் சீஷத்துவத்துக்கு கீழ்ப்படிவோம். இந்த கீழ்ப்படிதலுக்குள் வரும்போது அவர் என்ன செய்கிறார்? தேவன் தம்முடைய ஆவியை, பரிசுத்த ஆவியை அப்படிப்பட்டவர்களுக்கு கொடுக்கிறார். யாருக்கு கொடுக்கிறார்? இயேசுவின் சீஷர்களுக்கு. யாருக்கு கொடுக்கிறார்? மனசை பரலோகத்தில் வைத்தவர்களுக்கு. யாருக்கு கொடுக்கிறார்? தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு. சரிதானே? எஸ், இங்கே ஆராதிக்கிறவர்களுக்கு கூட கொடுக்குறேன்னு வராது. அது ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம். கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவி சாட்சி. இதுதான் யோவான் 14:15 ஒரு நிலையில் அன்பாக இருந்தால் என் வசனத்தை கடைப்பிடிக்கணும்,
நான் அவனுக்காக பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்வேன். அப்போ சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் வருவார். கிறிஸ்தவ அனுபவம், நம்முடைய கிறிஸ்தவ அனுபவம், நம்முடைய சபைகளுடைய அனுபவம் செயலிழந்து கொண்டிருக்கிற காரணம் என்ன என்கிறது தான் ஆவியானவர் நம்ம கற்றுக் கொடுக்குறார். அல்ல, நிறைய பணம் செலவாக்குவாங்க, நிறைய பிரசங்கிமாரை கொண்டு வந்து கூட்டம் போடுவாங்க, எழுப்புதல் கூட்டம், கன்வென்ஷன் கூட்டம், அந்த கிணி கூட்டம், அந்த கூட்டம், எல்லா கூட்டம் தான் இதில் ரொம்ப சுற்றி வரவேன் இல்லையா, வருஷ கணக்கா எல்லா கூட்டம் போட்டாலும் ஒரு பயனும் கிடையாது. வர வர கீழோட்டு போகிறத தவிர ஒன்றும் உருப்படலைங்கிறத நான் ஆதாரபூர்வமாக பேச தயார். இத்தனை வருஷம் 39வது கன்வென்ஷன் 40வது கன்வென்ஷன் சொல்லுவாங்க. அந்த சபையை பார்த்தீங்கன்னா 40 வரிய அனுபவம் உள்ள சபை மாதிரி இருக்காது. புரியுதா? நான் யாரையும் குற்றம் சொல்லும்படி சொல்லலை, நான் ஆவியானவர் தர்ற பாடத்தை உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். 40 வரையும் 50 வரையும் போர்டு தான் இருக்குமே தவிர 50 வரிய அனுபவம் உள்ள சபை அது இருக்காது. அதுக்குரிய அனுபவங்களையும் அங்கீகாரங்களையும் அதிகாரங்களையும் செயல்களையும் அங்கே பார்க்க முடியாத நிலையில் இருக்கிறத நான் பார்க்குறேன். அதை பார்த்து இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம், என்ன காரணம்னு கேள்வி ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது தான் இந்த அனுபவத்தை எல்லாம் ஆண்டவர் எனக்கு கற்றுத்தந்து நான் சபைகளுக்கு கற்றுக் கொடுக்குறேன். சரியா? சபைகளுக்கு கற்றுக் கொடுக்குறேன். சரி, அப்போ இப்போ தேவ சித்தத்துக்கு தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தான் அவர் பரிசுத்த ஆவியை கொடுக்க முடியாது. அதான் யோவான் 14:23 ஒரு நன்னில் அன்பாக இருந்தால் என் வசனத்தை கடைபிடிப்பான், அவனிடத்தில் பிதா அன்பாக இருப்பார். அல்லேலூயா. இந்த பிதானா யாரு? யோவான் 4:24 இந்த பிதாவாகிய தேவன் ஆவியா இருக்கிறார். சரிதானே? அப்போ பிதாவாகிய தேவன் ஆவியா இருந்தால் தான் அவர் வந்து நமக்குள்ள வாசம் பண்ண முடியும். சரிதானே? இல்லை, சந்தேகம் இல்லை. அதே நேரம் நீங்கள் உலக நேசத்தில் போனால் பிதாவின் அன்பு இல்லாமல் ஆயிரும் இல்லையா? 1 யோவான் 2:15 உலக நேசத்தில் இருந்தால் பிதாவின் அன்பு இல்லாமல் போயிடும். யாக்கோபு 4:4 உலக நேசம் தேவனுக்கு தானே பகைன்னு போயிடும். அப்போது தேவ ராஜ்யத்துக்கு தொடர்பு இல்லாமல் ஆயிரும், தேவ ஆவியும் கிடைக்காது. அதை எந்த இடத்துல அடிஷ்னலாக மனசில் வைத்துக் கொள்ளுங்க. ஏன்னா இந்த நாட்களில் சபையில் எப்படி போகுதுங்கிறது ஓரளவு உங்களுக்கும் தெரியும் இல்லையா? அதில் நாம் எப்படி சீர்திருந்த வேண்டும் என்பதைத்தான் நாம் இப்போது சிந்திக்கிறோம். அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் வந்தால் 9:6 பவுல் ஒரு காரியத்தை கேட்குறார். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். கண்ணு குருடாய்க்குள்ள விழுந்துட்டான் இல்லையா? அவனுக்கு சொல்லப்பட்ட பதில், நீ போ, நீ செய்ய வேண்டியது உனக்கு சொல்லப்படும். சரியா? இப்போ உள்ள வந்தாச்சு. அந்த அவன் யூதாவுக்கு வீட்டுக்கு தமஸ்கு நேர் தெரு அங்கே வந்தாச்சு. இப்போது அனனியாங்கிற அங்கே ஒரு பாஸ்டர் இருக்கார், சபை பாஸ்டர். அந்த சபையை தான் உடைக்கிறதுக்கு வந்திருக்கணும். அந்த சபை பாஸ்டர்கிட்ட கர்த்தர் பேசுகிறார். பேசும்போது பேசி அவனை அனுப்புகிறார். இப்படி சவுலுன்னு இருக்கிறான், நீ தேடுன்னு அனுப்புகிறார். அப்போ அவனிடத்துல ஆண்டவர் சொன்ன செய்தியை அனனியா சொல்லுகிறான். 17ஆம் வசனம் படிங்க பார்ப்போம். 17 அப்போஸ்தலர் 9:17. அனனியா போய் பிரவேசித்து கையை வைத்து, சகோதரனாகி சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசு கர்த்தர் நீர் பார்வையடையணும், பரிசுத்தாவினால் நிரப்பப்படுவதற்கு என்ன அனுப்பினார். போதும், நல்ல கவனிச்சலாம். எப்போது நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்கிற ஒரு அர்ப்பணத்துக்குள் வந்தானே, நுட்பமாக வச்சுருங்க, மாற்றாதங்க. இந்த வழி இல்லாமல் வேறு வழியில் நீங்கள் பலப்பட முடியாது கர்த்தருக்குள்ளே. நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று கேள்வி அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு அர்ப்பணத்தில் வந்தானோ, அப்போ தான் எல்லாம் இப்போது உனக்கு நான் சொல்லுகிறேன்னு சொல்லி நீ பரிசுத்தாவினால் நிரப்பப்பட அனனியாவை அனுப்பினார். ஹல்லேலூயா. அப்போது பரலோக தேவனுடைய ஆவி, அல்லது அது இயேசுக்குள்ளே இருந்த ஆவி இல்லையா? கர்த்தர்னா இயேசுவின் சீசத்துவம் சொல்லிட்டோம். அவருடைய சத்துவத்தின் வல்லமை என்று சொன்னால் அது ரோமர் 8:9 கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கலாத்தியர் 4:6 அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவீகார ஆவியை நமக்கு அனுப்பினார். இப்போ புரியுங்க, இந்த சத்துவத்தின் வல்லமை நமக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நமக்கு இருக்க வேண்டிய தகுதி, ஒன்று பரலோகத்தில் மனசு வைப்பது, அப்போ தான் பரலோக ஆவி வரும். 2வது இயேசுவின் சீஷத்துக்கு அர்ப்பணிப்பது. 3வது தேவ சித்தத்துக்கு அர்ப்பணிப்பது. ஏன்னா அந்த எழுப்புதல் கூட்டம், வல்லம முகாம்னெல்லாம் பிரசங்கமார் பல ரீதியில் போட்டு பல காரியம் செய்வாங்க. நான் அதை விமர்சனம் பண்ண போகல. அந்த காரியத்தை குறித்து நானும் ஆண்டவர்கிட்ட கேட்டபோது எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின காரியத்தை தான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன்.
வழக்கமாக நீங்கள் எழுப்பல் கூட்டம் வல்லம முகம் என்ன நடக்குன்னு கேட்டால் ஒரு பாட்டுக்குழு வச்சுருப்பாங்க. அவ இசைக்கரியவில்லை அம்பட்டு கொஞ்ச நேரம் என்ன செய்வாங்க, சத்தம் போட்டு பாடுவாங்க, ஜனங்களை பாட வைப்பாங்க, சத்தம் பாட வைப்பாங்க, சத்தம் போட்டு கூப்பிடு, கையடி காலடி இப்படி தான் செய்வாங்க. பரிசுத்தாவி இறக்குறதுக்கு அவங்க பயன்படுத்துகிற முறை என்னென்னா பாட்டு, கையடி, இசைக்கருவி, ஆம்பிளிஃபயர் சத்தம் எல்லாம் போடுது. இதாகும் பரிசுத்தாவி இறங்குறதுக்கு பெந்தெக்கோஸ்தே குளத்தில் நடக்கிற காரியம். இப்படின்னா பரிசுத்தாவி வந்துடுவார் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் பரிசுத்தாவி வரல. இப்போ பரிசுத்தாவி வரல, அதுதான் உண்மை. வேணா அந்த பாட்டு சத்தத்தில் கொஞ்சம் ஆடிட்டு போயிருக்கலாமே தவிர பரிசுத்தாவி வரல. பரிசுத்தாவி வரணும்னா இன்னும் இந்த ஃபார்முலா இப்போ கேட்குறான் இல்லையா, இந்த வழிக்கு ஜனங்கள் திருப்பப்படணும். நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த வார்த்தையை வைக்கணும். இனி உள்ள நாட்கள் நீங்கள் எப்படி செயல்படணுங்கிறத இந்த செய்தியின் மூலம் தீர்மானிச்சாகணும். சரியா? பரலோகத்தில் மனசை வைக்கலைன்னா வச்சிடணும். ஸ்ரீசத்துவத்துக்கு அர்ப்பணிக்கலைன்னா ஆண்டவரேன்னு அர்ப்பணிச்சிடணும். நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். இங்கே என்ன கவனிக்கிறோம், இந்த வார்த்தை, இந்த வசனத்தினுடைய முக்கியத்துவம் என்னவென்று சொன்னால், அதாவது இயேசுவை அறியாத சூழ்நிலையிலிருந்து புதுசாக வருவாங்கல்ல அவங்க கொஞ்சம் சீக்கிரமாக பரிசுத்த ஆவியினுடைய அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். சரிதானே? ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். புதுசாக வருவாங்க, அவங்க கொஞ்சம் சீக்கிரமாக பரிசுத்த ஆவியின் அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். ரொம்ப காலம் சபையில் இருப்பாவ பார்த்தீங்களா, விசுவாசிகள்னு சொல்லுவாவ, விசுவாசிக பிள்ளைகள்னு சொல்லுவாவ, கிறிஸ்தவ சூழ்நிலையிலேருந்து வந்திருப்பாவ இல்லையா, அவங்களுக்கு ஈஸியாக பரிசுத்தாவி கிடைக்கிறது கிடையாது. இதை ப்ராக்டிக்கலாக பார்த்தோம், நல்ல புரியணும். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, இவங்களுக்கு நடக்கவே இல்லை, இழுத்தடிச்சே போகுது, வரிய கணக்காக போகுது. வரிய கணக்காக சபையில் விசுவாசியாக இருப்பாவ, பைபிளை வாசிப்பாவ, ஜெபம் பண்ணுவாவ, மற்ற காரியம் எல்லாம் செய்வாவ, பரலோக தேவனுடைய அங்கீகாரம் கிடைக்கிறதில்லை. அது என்னன்னு கேட்டால் ஆண்டவர் சொல்லுவார், என்னுடைய சித்தம் செய்யறதுக்கு அவைய அர்ப்பணிக்கிறது கிடையாது. பைபிள் வாசிக்கிறார்கள், ஜெபம் பண்ணுகிறார்கள், கூட்டத்துக்கு வந்து போகிறார்கள், இந்த தேவ கற்றுக்கொண்ட வசனம் இருக்குல்ல, படிக்கிறாங்கல்ல, இதுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்கன்னு சொல்லுவார். இப்போ புரியுதா? கிறிஸ்தவர்கள் தான், பெந்தெக்கோஸ்தே கூட்டம் தான், பல வருஷம் விசுவாசி தான், இதுக்கு கீழ்ப்படியது இல்லையே, இதான் வந்து போயிட்டே இருப்பாங்க, கீழ்ப்படுகிறது கிடையாது. அதான் முதல்ல ஒரு வார்த்தை சொன்னேன், கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருள பரிசுத்த ஆவி இல்லையா, 5:32 வாஸ்தவம் இல்லையா, கீழ்ப்படிய மாட்டார்கள், அர்ப்பணிக்க மாட்டார்கள். அப்போ என்ன செய்யணும்? முதலாவது அவர்களுக்கு நீங்கள் என்னெல்லாம் இதுவரை இந்த வேதத்தை படித்து மனசிலாக்கினிய, என்னெல்லாம் காரியங்கள் பல ரீதியில் கேட்டு இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவருடைய சுவிசேஷ உபதேசம்னு கேள்விப்பட்டியலோ புரிஞ்சியலோ அது எல்லாத்துக்கும் முதல்ல கீழ்ப்படியணும். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, வேற எந்த வல்லம முகாம் நடத்தியும் இதை உண்டாக்க முடியாது. ரொம்ப சிம்பிள். இதுவரை நான் உன்னிட்ட என்னெல்லாம் பேசினேன், அதுக்கு முதலாவது கீழ்படிச்சுட்டு வா. அல்லேலூயா. இல்லைன்னா போய் கொஞ்சம் கூட ஒப்பு கொடுத்து சுத்திகரித்து கீழ்படிச்சிட்டு உள்ளவா. அல்லேலூயா. கீழ்ப்படிதல் வராண்டாம். பலியை பார்க்கலாம் கீழ்ப்படிதல் உத்தமம், ரொம்ப முக்கியம். ஆராதனை பார்க்கிறோம், கீழ்ப்படிதல் முக்கியம். அதான் சொன்னேன், கீழ்ப்படிச்சிட்டு வா, இல்லைன்னா அவனுக்கு பரிசுத்தாவி கிடையாது. இது கண்டிப்பான ஒரு விஷயம். அதனால் நான் இந்த செய்தியை சொல்லும்போது இப்படிதான், உனக்கு சத்தத்தை நிறுத்து, இசைக்கருவி ஆஃப் பண்ணு, கை கால் அடிக்கிறதெல்லாம் நிறுத்து, உட்காரு, பைபிள் எடு, இந்த வரிசையை பாரு. இந்த வரிசையில் எதுக்கெல்லாம் இப்போ ஒப்பு கொடுக்குற, அதுதான் கேள்வி. முதலாவது மனசை பரலோகத்தில் வைக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்குறியா, அதுக்கு ஒரு ஜபம் இல்லையா, அதை சொல்லிக்கிட்டு அதுக்கு ஒரு சமர்ப்பண ஜபம் செய்யணும் இல்லையா. தெளிவாக சொன்னால் அந்த ஜபங்கள் நடத்துகிற ஒரு ரீதியை நான் நடத்துகிற ரீதியை சொல்கிறேன். வழக்கமாக ஒரு ஜபம்னு சொன்னோன்னே கொஞ்சம் பாட்டு ஆட்டம் அது இது பிரசங்கம் ஜப குறிப்புன்னு போயிடுறாங்க. ஆனால் எனக்கு ஆண்டவர் உணர்த்துகிற காரியம் அப்படி உணர்த்தலை. என்ன உணர்த்துறாருன்னா, இவன் ஒரு காரியம் இருக்குது, பரலோகத்தில் மனசை வைக்கணும் அப்படின்னு ஒன்று உணர்த்தாருன்னா, இந்த காரியத்துக்கு ஒப்பு கொடுக்க முதல்ல அது வைக்கணும், ஜெபிக்க வைக்கணும். ஜெபிக்க வைக்கிறது மட்டும் இல்லை, அந்த தேவன் சரி உன்னுடைய அர்ப்பணத்தை ஏற்றுக்கொண்டேன், உன்னுடைய ஜெபத்தை ஏற்றுக்கொண்டேன்னு கன்ஃபார்ம் பண்ணணுமா. சொல்ல புரியுதா உங்களுக்கு? பிரசங்கம் கேட்கறது கிடையாது, ஜெப குறிப்பு ஜெபிக்கிறது கிடையாது. ஆண்டவர் உங்களுடைய சமர்ப்பணத்தை, அந்த பாயிண்ட், எந்த பாயிண்ட்டுக்காக நீங்கள் சமர்ப்பணத்துக்கு ஜபிச்சோமோ அதை அங்கீகரிக்கிறது வரை ஜபம் தொடரணும். இப்போ புரியுதா நான் சொல்லுது இல்லையா? அது ஒரு தொடரணும். அங்கீகரிக்கல அல்ல. பழைய காலத்தில் பழைய ஆளுவை இருக்குது இல்லையா, இந்த கர்த்தருடைய பந்தி நடத்துவாங்க.
கர்த்தருடைய பந்திக்கு சுத்திகரி உபதேசம் நடக்கும் பாருங்க. முதல்ல உபதேசம் 6 மணிக்கு 7 மணிக்கு சாயங்காலமே ஆரம்பிக்கிறதாகும். அது போய்கிட்டே இருக்கும். மணி 9 ஆச்சு 10 ஆச்சு, நடத்தணுமே. பிரசங்கார் நடத்துறதில்ல, போயிட்டே இருக்கும். என்னன்னு கேட்டா, நான் சீனியர் பாஸ்டர் மரோட பழகிருக்கேன் இல்லையா, என்னன்னு கேட்டா அவங்க சொல்றாங்க, இன்னும் சபையில கர்த்தருடைய பந்தி கொடுக்கக்குள்ள சுத்திகரிப்பு உண்டாவேலன்னு. கொள்ளாமா? பிரசங்கம் நடந்துகிட்டே இருக்கு, பிரசங்கம் நடந்துகிட்டே இருக்கு. இன்னும் சரியான சுத்திகரிப்பு உண்டாவேல, எனக்கு லீடிங் இல்லைன்னு. கர்த்தருடைய பந்தி கொடுக்க லீடிங் இல்லைன்னு. பிரசங்கம் தான் நடக்குது, கேட்குது, மணிக்கணக்காக போகுது. இப்படியெல்லாம் நான் சந்தித்திருக்கிறேன். அப்போ அதை புரிஞ்சுக்கிட்டேன். நாம் எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம் என்பதோ எத்தனை பிரசங்க கேட்குறோமோங்கிறதில்ல, அங்கேருந்து சிக்னல் வரணும் இல்லையா, அங்கேருந்து அங்கீகாரம். அது ஊழியக்காரர்களுக்கும் தெரியும், அந்த நபர்களுக்கும் தெரியும் இல்லையா, அந்த நபர்களுக்கும் தெரியும். வந்துட்டு டச் ஆயிட்டு ஆண்டு அது வரை ஜபம் தொடருங்க, அது வரை பிரசங்கம் தொடருங்க. அதுக்கு தான் அடுத்த பாயிண்ட். சரி, ஒரு பாயிண்ட் ரெடி, அவர் ஏற்றுக்கொண்டாச்சு, சம்பாதிச்சு. அடுத்த பாயிண்ட் என்னது? சீசர் ஆகுதல் பற்றி பேசணும். அதுக்கு கொஞ்சம் ஒரு ஷார்ட் கொடுத்து திருப்பியும் ஜபம், அந்த அழகா அர்ப்பணிக்குது. அதுவும் போயிட்டே இருக்கும். அதையும் நீங்க ஜெபிச்சு சரி நீ சரியா, இப்போதான் உனக்கு மனசு சரியா குணப்பட்டா இல்லையா, உனக்கு மனசு குணப்பட்டா, சரி இப்போ ரெடி ஆயிட்டு. அடுத்த பாயிண்ட் இப்போ என்ன சொன்னேன்? தேவ சித்தஞ்சி அர்ப்பணிக்கிறது. முதல்ல பரலோகத்தில் மனசு வைக்கிறது. இப்போ 3 பாயிண்ட் வச்சுக்கிடுவோம். இதுக்கு ஜபம் அர்ப்பணிக்கிறியான்னா ஒவ்வொரு பாயிண்ட் ஒரு டைப் ஆகும் இல்லை, அதுல அவர் அங்கீகரிக்கிறது வர ஜபம் நடக்கும். அல்லேலூயா. இது நடந்த பிறகுதான், நுட்பமா மனசுல வைங்க, இவ்வளவு வந்த பிறகுதான் பரலோகத்தின் தேவன் பரிசுத்த ஆவியாய் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ண செயல்பட முடியும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9வது அதிகாரத்தில் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு பகுதி இருக்கு. அது என்னன்னு சொல்றேன், நல்ல கவனிங்க. பிலிப்பு சமாரியாவில் வந்து சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்றாரு. கவனிங்க, பிலிப்பு சமாரியாவில் சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணியாச்சு, அற்புதம் எல்லாம் நடந்தாச்சு. அநேகர் விசுவாசிச்சு ஞான ஸ்நானம் பெற்றார்கள் என்ற அந்த பகுதியை பார்க்குறோம் இல்லையா. விசுவாசித்து ஞான ஸ்நானம் பெற்றார்கள் என்ற செய்தி இருக்கு. ஆனால் என்ன நடந்துன்னா 14ஆம் வசனத்தில் சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர் கேள்விப்பட்ட போது பேதுருவையும் யோவானையும் அவரிடத்திலே அனுப்பினார்கள். 15ஆம் வசனம் சொல்லுது, இவர்கள் வந்தபோது அவர்களில் ஒருவனும் பரிசுத்தாவியை பெறாமல் ஞானஸ்நானம் மட்டும் பெற்றிருக்கிறவர்களாய் கண்டு அவர்களுக்காக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி கைகளை வைத்தார்கள் அப்படின்னு ஒரு சம்பவம் இருக்கு. சரிதானே? நல்ல கவனிச்சுக்கிடணும். ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, ஜெபம் எல்லாம் நடக்கத்தான் செய்யுது இல்லையா. அது பேதுரு யோவானு எருசலேமிலேருந்து வாரதுக்குள்ள கொஞ்ச நாள் ஆகியிருக்குமே, இடையில ஒரு கேப் இருக்கும். ஒரு எப்படியும் ஒரு பக்கம் தூர கணக்கு பார்த்தாலும் ஒரு சின்ன கேப்பாவது இருக்கும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வரவில்லை. அதான் அவங்க வந்து அந்த வார்த்தை அதில் போட்டிருக்கு, இவர்கள் ஞானஸ்நானம் பெற்ற போதும் பரிசுத்த ஆவியை பெறவில்லையே என்று கண்டு. அதுக்கு ஒரு தேவை அங்கே இருந்தது. அப்போ அதுக்கு என்ன காரணம் என்று கேட்டால் அதுக்கு ஒரு சின்ன விளக்கத்தை நம்ம கீழே ஒரு வசனத்தில் ஒன்று படிக்கலாம். இப்போ பவுல் பேதுருவும் யோவானோ ஜெபம் பண்ணி கையில் வச்சோடனே பரிசுத்தாவி வருது. பரிசுத்தாவி இறங்கியாச்சுல்ல. அங்கே ஒரு மனுஷன் இருக்கான், பேர் சீமோன். யாரு? சீமோன். அவன் ஞானஸ்நானம் எடுத்திருக்கான், அது அங்கே வசனத்தில் இருக்கு மேலே. அவன் எப்படி ஞானஸ்நானம் எடுத்தான்னா, அந்த பவுலால் செய்யப்பட்டதை கண்டு பிரமிப்படைந்து அவன் பிரமித்தான். 13 ஞானஸ்நானம் எடுத்தாச்சு. ஞானஸ்நானம் எடுத்துட்டு பேதுருவிட்ட வந்து கேட்குறான். அவன் பரிசுத்தாவியை பெற்றதை அந்த இடத்துல வார்த்தை சொல்லலை, அவனுக்கு பரிசுத்தாவி கிடைச்சது மாதிரி சொல்லலை. ஆனால் இவன் பேதுருவிட்ட வந்து கேட்குறான், நான் யாருக்கு மேலே கை வைக்கிறேனோ அவர்களுக்கு என்ன செய்யணும்? பரிசுத்தாவி கிடைக்கணும் அப்படின்னு கொஞ்சம் பணத்தையும் கொடுத்து கேட்குறான் இல்லையா. எத்தனாம் வசனம்? 19ஆம் வசனத்தில் நீங்கள் படிக்கிறீர்கள். அப்போ நான் யாருக்கு மேலே கை வைக்கிறேனோ அவர்களுக்கு இந்த வல்லமை வரணும், அப்படி அந்த வரத்தை எனக்கு தரணும்னு கேட்குறேன். கேட்கும்போது பேதுரு சொல்லுகிற பதில் நாம் கேட்போம். நீங்கள் 21 படிக்கணும். உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாக இராதபடினால் இந்த விஷயத்தில் உனக்கு பங்குமில்லை பாத்தியதுமில்லை. ஆகையால் நீ உன் துர்க்கணத்தை விட்டு மனம் திரும்பி
தேவனை நோக்கி வேண்டுகொள்ளு, ஒருவேளை உன் இருதயத்தின் நினைவு மன்னிக்கப்படலாம். கவனிக்கிறீங்களா? ஞான ஸ்நானம் எடுத்த ஒரு விசுவாசியை பார்த்து சொல்லியிருக்க வார்த்தை என்ன தெரியுமா? இன்னொரு வார்த்தை இருக்குல்ல, அதுக்கு முந்தின வசனமா, நீ கசப்பான பிச்சிலும், எத்தனாவது வசனம்? அந்த வசனத்தில் 23, நீ கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் அகப்பற்றதை காண்கிறேன். பார்த்துடுங்க, ஞான ஸ்நானம் எடுத்த ஒரு விசுவாசி, அவரை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தை, உன் இருதயம் தேவனுக்கு உண்பாய் செம்மையா இல்லை, நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் இருக்கிறாய், நீ துர்க்குணத்தில் இருக்கிறாய். எத்தனை வார்த்தைன்னு பார்த்துருங்க. இப்போ இதுலேருந்து என்ன புரியுது? அதனால இந்த பரிசுத்தாவி சம்பந்தமான விஷயத்தில் உனக்கு பங்கம் இல்லை, பாத்தியதான் இல்லை. அல்ல இல்லையோ, நம்ம இருதயம் தேவனோடு இணைக்கப்படாம அது வராது. அதான் அது மத்தேயு 15:8, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து உதடுகளால் கனம் பண்ணுகிறார்கள், இருதயம் என்னை விட்டு விலகி இருக்கிறது. மனுஷனுடைய கற்பனைகளை எல்லாம் உபதேசங்களாக கேட்டு வரிய 30, 40, 50ன்னு கடத்தியாச்சுங்க. இப்படிதான் இன்னும் தேவனோடு மனம் இணைக்கப்படக்கூடிய ஒரு தகுதியில வரையல. இப்ப புரிஞ்சதா உங்களுக்கு? அப்ப தேவனோடு மனம் இணைக்கப்படணும்னா மனசை பரலோகத்துக்கு திருப்பி இருக்கணும், இயேசுவின் சீஷத்துவத்துக்கு அர்ப்பணிச்சிருக்கணும். நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர், நீர் என்ன சொன்னாலும் கீழ்ப்படுகிறேன். அவர் என்னெல்லாம் சொல்ல போறாருன்னு தெரியாது. எஸ், அப்படியெல்லாம் அது ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நான் பரிசுத்தாவிக்கு ஜெபம் பண்ணுறேன்னா எனக்கிட்ட ஆண்டவர் இப்படி இருப்பியா, ஏன்னா அந்த அபிஷேகத்தை கொடுக்கும் போதே சில அதிகாரங்களையும் தேவன் கொடுக்க விரும்புகிறார். நீ இப்படி ஊழியம் செய்வியா, நீ இப்படி செய்வியா, எனக்கு கீழ்ப்படிவியான்லாம் கேட்பார். அது சரின்னு அவர் என்ன சொல்கிறாரு தெரியாது. ஒவ்வொருத்தருக்கும் அதில் ஒரு நுட்பமான வேறுபாடு இருக்குது. இது ஒரு நுட்பம் இருக்குது. அவர் சில சித்தத்துக்கு அவர் அடிபணிய விரும்புகிறார், அர்ப்பணிக்க விரும்புகிறார். அதுக்கு பிறகு தான் அந்த அங்கீகாரத்தை கொடுக்குறாரு. ஏன்னா அபிஷேகத்திலும் வல்லமையிலும் அதோடு கொடுக்கக்கூடிய வரங்களிலும் சில வித்தியாசம்லாம் இருக்கிறதுனால அப்படி கூட எதிர்பார்க்குறாராம். ஸோ கூட்டத்துக்கு வந்தாச்சு, ஆன்சர் எடுத்தாச்சு, ஆனாலும் இப்படி இருப்பியா, நீ இது செய்வியா, நான் அதுக்கு ஏற்ப உனக்கு இந்த அபிஷேகத்தை தரணும், அங்கீகாரத்தை தரணும் இல்லையா, அதுக்குள்ள சில விஷயங்களை வச்சு உனக்கு தரணும், ஆவியோடு ஆவிக்குரிய வரங்களையும் தரணும். இப்படி எல்லாம் நுட்பம் இருக்கிறதுனால தேவ சித்தத்துக்கு அல்லது ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு அர்ப்பணத்துக்குள் வர அவர் விரும்புகிறார். அல்ல இப்ப புரிஞ்சது இல்லையா? இந்த அடிப்படைக்குள்ள வராட்டா யாருக்கும் பரலோகத்திலிருந்து வரக்கூடிய பரிசுத்த ஆவி வராதுங்கிறத கண்டிப்பா முதலாவது புரிஞ்சுக்கணும். அதனால தயவு செய்து இந்த ஃபார்முலாவை நீங்க மனசிலாக்கி எல்லாரும் நீங்கள் இந்த அனுபவத்துக்கு வரணும். இங்கே இன்னைக்கு வராதவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வசனத்தை குறித்து வச்சுருங்க, வச்சுட்டு அவங்களுக்கு ஸ்டடியாக டீச் பண்ணணும். சும்மா பிரசங்கம் பண்ணுறதில்ல, இதுதான் பைபிள் ஸ்டடிங்கிறது. டீச் பண்ணி இந்த எல்லைக்குள்ளே கொண்டு வந்தாகணும். நீங்கள் பல வருஷம் விசுவாசிகளாக இருக்கலாம், நான் அதுக்குள்ளே வரல. இந்த எல்லைக்குள் தகுதிக்குள்ளே வந்தால் மட்டுமே பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் வல்லமை உண்டாகும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சரி, இப்போ இனி அடுத்த எல்லைக்கு போனோம். எபேசியர் 3:16 சொல்லுது, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படணும். இப்பதான் ஆவி வந்து உள்ளான மனுஷன்ல ஆத்மாவிலே ஒரு பலனை கொடுக்கிறது. அல்லேலூயா. ஒரு விசுவாசி எப்படி கர்த்தரின் சத்துவத்தின் வல்லமையில பலப்படுகிற அந்த வரிசையை பற்றியெல்லாம் இனிதான் அது புறம்பான மனுஷன்ல பலப்படணும்னு சொல்லல, ஓரளவு கொஞ்சம் பலப்படலாம், அது அழிவுக்குரியதானே. ஆத்மாவில் உள்ளான மனுஷன்ல பலன் உண்டாகிறது. நல்ல கவனிங்க, உங்களுக்கு உள்ளான மனுஷன்ல பலன் உண்டாச்சா? அதை உணர்கிறது. சரீரத்தில் பலவீனம் இருக்கு, வயசு பல விதமான சூழ்நிலை, அதை பற்றி கேட்கல. இல்லை, என் உள்ளான மனுஷன் பலனா இருக்கு. நான் ப்ராக்டிக்கலாக சொல்லியிருப்பேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னே எனக்கு ஒரு பாட்டி, மோர் தென் 80, 80க்கு மேலே வயசு, கண்ணு தெரியாது, காது கேட்காது. நான் அவங்கள பார்க்க போனேன். இன்னைக்கோ நாளைக்கோ ஆடிக்கிட்டு இருக்குன்னு சொன்னதுனால பார்க்க போனேன். எனக்கு அவங்கள்ட்ட எப்படியாவது பேசணும். நான் காதில் வாயை வச்சு சத்தம் போட்டு சொன்னேன், பாட்டி நான் இன்னார் வந்திருக்கேன்னா. அவங்களுக்கு கொஞ்சமாக கேட்டுட்டுது. திரும்பி பார்த்தார்கள், மென்மையாக பேசினார்லாம். நீ அங்கேருந்து வந்து கண்ணு காணாது, காது கேட்க வந்திருக்குதியா. அடுத்தது நான் ஒரு வார்த்தை கேட்டேன், பாட்டி நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் சத்தம் போட்டு கேட்டேன். அதை கொஞ்சம் கேட்டுட்டு இந்த கையை முறுக்கி நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். நல்ல இல்லை எப்படி இன்னைக்கு நாளைக்கு ஆடிக்கிட்டு இருக்க பாட்டி நான் நல்லா இருக்கிறேன். நல்ல இல்லை. என்ன புரிஞ்சிய? சரீரம் தான் இப்படி இருக்கு. உள்ளான மனுஷன் வல்லமையாய்
புரியுதா உங்களுக்கு? லண்டன் மிஷன் பாட்டி பழைய, ஆமாம். இப்போ பெந்தகோஸ்தே பாட்டி, ரட்சிக்கப்பட்ட பாட்டி, ஆவிக்குரிய பாட்டி, என்னெல்லாம் வர்ணனைகள் எப்படி இருக்க போறீங்களோ நேரத்து. சரி, உள்ளான மனுஷன் வல்லமையை உங்களுக்கு உணர்த்ததுக்கு நான் இதை சொன்னேன். அப்போது உள்ளான மனுஷன் வல்லமை. கொலோசியர் 1:29 அந்த வசனத்தை நீங்கள் படிங்க. கொலோசியர் 1:29. ஹல்லேலூயா. சீக்கிரம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாக கிரிய நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். அப்போ எனக்குள்ள ஒரு வல்லமை கிரியை செய்கிறது. செய்தா உங்களுக்குள்ள ஒரு வல்லமை கிரியை செய்யதை நீங்கள் உணர்ந்தீர்களான்னு கேட்டேன். இல்லையா? புரியலை? கேட்குது இல்லையா எல்லாருக்கும்? ஆமாம் பிரசங்காரு, எனக்குள்ள ஒரு வல்லமை செய்யதை நான் உணர்கிறேன் அதை சொல்ல. ஓகே, ஒரு வல்லமை ஓடிக்கிட்டு இருக்கதை பார்க்குறேன். அது இருக்க விட மாட்டேங்குது, உடம்பு உதறத்தான் செய்யுது. இல்லையா? சமீபத்தில் ஒரு இடத்துல நான் பிரசங்கம் பண்ணதுக்கு நின்னேன். மைக்கை கையில் எடுத்தேன். மைக்கை கையில் எடுத்தது தான் உண்டு, உதற ஆரம்பிச்சுட்டு எனக்கு. எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறார்கள், சிரிக்கிறார்கள் எல்லாரும். மைக்கை கையில் எடுத்ததாங்க உண்டு, டன் 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 உதற ஆரம்பிச்சாச்சு, ஆட ஆரம்பிச்சாச்சுன்னா எல்லாரும் சிரிக்கிறார். எப்படியோ எனக்கு டைமில் நான் செய்தியை முடிச்சுட்டு ஆமேன்னு உட்கார்ந்தா அந்த உதறல் விடவே இல்லைங்க. அதுக்கு பிறகு வேற எனக்கு எல்லாம் நடந்திருக்கு, வேற காரியம் நடந்து ஆமேன் போட்டு கொஞ்சம் நேரம் இல்லை, ஆனாலும் எனக்கு உதறல் அடங்கலை. நான் உட்கார்ந்துருக்கேன். இல்லையா? அந்த மாஸ்டர்கிட்ட சொன்னேன், நான் மைக்கை எடுத்தோடனே ஆரம்பித்ததாக பார்த்துடுங்க. மைக்கை வச்சுக்கிட்டு இவ்வளவு நேரம் எல்லாம் ஆயாச்சு, இன்னும் அதை அடங்கலை, ஓடிக்கிட்டே இருக்குது. எப்படி அடக்கிறது தெரியாது, ஓடிக்கிட்டு இருக்கு. எஸ், இப்போ சமீபத்தில் நடக்கிறது தான். அப்போ நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு வல்லமை கிரியை செய்கிறத உணர்கிறீர்களான்னு கேட்டேன். இல்லையா? உணரணுமே. அது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் உணர்தான் பாஸ். இப்போ உணரலைன்னு சொன்னால் அது எப்படி? அப்படிலாம் இருக்க முடியாது. இல்லையா? நானே எவ்வளோ வருஷத்துக்கு முன்னால் தான் அந்த வல்லமை வந்து. அப்போ கிரியை செய்யணும். இதுதான் விசுவாச அனுபவம். கர்த்தரும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுவதுன்னு பேசியிருக்கேன். இனி ஒவ்வொரு நாளும் இப்படி தான் நீங்கள் பாடம் நடத்துகிறோம். நடத்தி 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 நீங்கள் அந்த வல்லமைகளை கொண்டு வராமல் என்ன செய்ய முடியும்? அதான் அப்படியே இருக்கணும். பலவீனம், ஒரே பலவீனம் பெருசுங்காரு. சரீரத்திலும் பலவீனம், ஆத்மாவிலும் பலவீனமாக இருக்க ரகசியம் உங்களுக்கு புரிச்சுதான். சரி, அப்போ வல்லமையாய் கிரியை செய்கிற ஒரு வல்லமை உணர்கிறேன். 2 தீமோத்தேயு 1:6 பவுல் சொல்கிறார், உனக்கு கொடுக்கப்பட்ட வரத்தை அனல் மூட்டி எழுப்பு. என்ன செய்யணுமா? கவனிங்க, அனல் மூட்டி. இப்போ என்னாச்சு? ஒரு வல்லமை, பரிசுத்தாவின் வல்லமை கிடச்சிது. இன்னைக்கு ஒரு நாள் கிடச்சிது. அது கிடச்சிது அந்தால போட்டு பரிசுங்க இப்படி போட்டா அது என்னத்துக்கு உதவும்? பழைய ஏற்பாட்டில் ஒரு விஷயம் இருக்கு. முதலாவது பாவ நிவாரண பலி ஆரோன், அவன் தான் பிரதான ஆசாரியன், செலுத்தி மேடையில், அந்த பலி மேடையில் அந்த இதை வச்சாச்சு, காளை எல்லாம் வெட்டி வச்சாச்சு. வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அதை பட்சித்து போட்டது, எரித்து போட்டது. சரிதானே? வானத்தில் கர்த்தர் சொல்றாரு, பலிபீடத்தில் அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த வானத்திலிருந்து இறங்கி சொல்லி அக்கினி, அது அங்குள்ள கட்டை எல்லாம் எரிச்சு இப்போ கங்கு, அந்த கனல்னு சொல்லுவோம்ல, விறகு எரிஞ்ச அப்புறம் அந்த கனல் கிடக்கல, இந்த கனலை அணையாம பாதுகாக்கணும்னு. ஏன்னா இது பரலோகத்திலிருந்து வந்த அக்னி இல்லை, இந்த கனலை அணையாம வச்சிருக்கணும். அதுக்கு நீங்க எடுத்துட்டு போனாலும் அதுக்குள்ள பானை சட்டியில அதை பத்திரமா எடுத்துட்டு போகணுமா. இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் என்னது, இந்த பலிபீடம், இந்த பலி செலுத்துறதுக்கு இந்த அக்கினி, சர்வ அங்க தகன பலியை கொளுத்துறதுக்கு அக்கினி வைக்கணும்ல. ஏது அக்கினியை வைக்கணும் தெரியுமா? இந்த பரலோகத்திலேருந்து வந்துல்ல அங்கே பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்கிறீங்கல்ல. பழைய காலத்தில் இந்த சக்கி முக்கி கல்லுன்னு சொல்லுவாங்க, தீப்பெட்டி கிடையாது. இப்போ தானே தீப்பெட்டி வந்தது. யாருக்காக வீட்டில் தான் இருக்கும், எங்கள் வீட்டில் இருந்துதான் முன்னால். இந்த இது வாங்க வருவாங்களாம் மெனக்கட்டு, அதை வச்சு கொளுத்தி ஒரு பானை மாதிரி ஒன்றில் இந்த உமி, நெல்லில் உமி இருக்குல்ல, இதை வச்சு அதுக்குள்ளே வச்சு கொடுத்து விடுவாங்களாம். அது அப்படி கனலாக எரிஞ்சுக்கிட்டே இருக்குமா, ஊதி ஊதி வீட்டில் போய் எடுத்துருவாங்களாம். பண்டு நான் சொல்லி கேள்விப்பட்டது. இது மாதிரி இந்த அக்னியிலேருந்து எடுத்து தான் எல்லா இடத்துலையும், தூப இடத்துல போடுறது, தூப கலசத்தில் வைக்கிறது. இது வேற அக்கினி கொண்டுறப்படாது, வீட்டில் இருக்க நெருப்பை இங்கே கொண்டுறப்படாது. இப்போ புரியுதா? பரலோகத்தில் இருந்த அக்கினி அங்கே இருந்துக்கிட்டே இருக்கணும். வேற வீட்டில் உள்ள அந்நிய அக்கினியை கொண்டு வந்து சிலர் செத்தா வேணெல்லாம் வசனம் இருக்கு, அது இன்னொரு பகுதி. இப்படி இருக்கணும். இது போலதான் நமக்குள்ளே பரலோகத்திலிருந்து அதே அக்கினி நமக்குள்ள ஊற்றப்படுது. முன்பு அங்கே ஊற்றப்பட்டது,
இப்போ நமக்குள்ள ஊற்றப்படுது இல்லையா? ஊற்றப்பட்டிருந்தா இந்த அக்கினி என்ன செய்யணும்? அக்கினி அவியாமல் ஆவியை அவித்து போடாதிருங்கள் இல்லையா? ஒரு வசனம் இருக்குல்ல, ஆவியை, அது என்னது? ரோமர் 12:11, ஆவியில் அனலா இருங்களா? இன்னொரு வசனம் இருக்கு, ஆவியை அவித்து போடாதிருங்கள். இன்னொரு வசனம் இருக்கு, ஆவியை அவித்து போடாதிருங்கள். இப்போதான் மைண்டில் வருது, கரெக்டாக தெரியல. ஆவியை அவித்து போடாதிருங்கள். ஆவியில் அனலா, இன்னொரு வார்த்தை இருக்குல்ல, ஒன்று அனல் மூட்டி எழுப்புங்கள். இந்த அனல் மூட்டி எழுப்புறதுன்னா என்னன்னு சொல்கிறேன், உங்களுக்கு புரியும்படியாக சொல்கிறேன். அனல் மூட்டி எழுப்புறதுன்னா என்னன்னு கேட்டால், நம்ம அடுப்பில் தீயை எதையும் கவனிச்சுடுங்க. அடுப்பில் தீயை கொளுத்தி வச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் நிறுத்திட்டு துணி துவச்சிக்கு வெளியே போயிடுவோம். வெளியே போயிட்டு திருப்பி வரும்போது அந்த அடுப்பு என்ன செஞ்சிடும்? அணைஞ்சு கிடக்கும். சரிதானே? அணைஞ்சு கிடக்கிறோம். அணைஞ்சு கிடக்கும்போது நாம் என்ன செய்கிறோம்னா, திருப்பியும் அதை கூட்டி வச்சு அதை ஊதுவோமா இல்லையா? ஊதி 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 அதை கொளுத்தணும் இல்லையா? கொளுத்தினாதான் அது திருப்பி அனல் மூண்டு வருது. இது மாதிரி தான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆவியை நாம் அனல் மூட்டி எடுத்து எழுப்பணுமா? அதை ஊதி ஊதி என்ன செய்யணுமா? அது 1 தெசலோனிக்கர் 5:19, 1 தெசலோனிக்கர் 5:19, ஆவியை அவித்து போடாதீர்கள். சரிதானே? ஆவியை அவித்து போடக்கூடாது. புரியுது இல்லையா? அவித்து போடுறதுன்னா அந்த நெருப்பு அணைஞ்சு போக விடக்கூடாது. புரியுது இல்லையா உங்களுக்கு? இப்படி பாதுகாக்கணுமாங்க. அதான் ஆவியிலே அனலா அனல் மூட்டி எழுப்புன்னு பார்த்தோம். ரோமர் 12:11 ஆவியிலே அனலாய் இருங்கள், ஊதிக்கிட்டே இருங்க. ஊதி 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 நெருப்பு லேசாக அணைஞ்ச மாதிரி தெரிஞ்சா திருப்பியும் ஊதிடுங்க. திருப்பி மங்கின வருதா திருப்பியும் ஊதிடுங்க. அப்போ தானே அந்த நெருப்பு அணையாமல் இருக்கும், அது அனலாக இருக்கும். அப்போது ஆவி அவித்து போடாத அனல் மூட்டி எழுப்பு, எப்போதும் அனலாக இருக்கணும். அல்ல, உங்களுக்கு புரிஞ்சுதா நான் சொல்லுது? புரிஞ்சுன்னு நினைக்கேன். ஓ அப்படியா? அப்போ எப்படி பிரசங்க யாரே ஊதுவது அப்படின்னு? இல்லை, ஊதுகிறதுனா என்ன, அனல் மூட்டுறதுனா என்னன்னு கேட்டால், முதலாவது ஒன்று, அது எபேசியர் 4:30, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். நல்லா கவனிக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படியணுமா? பரிசுத்த ஆவியானவரை சங்கடப்படுத்தப்படாதான். பரிசுத்த ஆவியானவர் பேசும்போது, வசனத்தின் மூலம் பேசும்போது நீங்கள் சாவுற கொஞ்சம் கொஞ்சமாக கீழ்ப்படுத்திக்கிட்டே இருக்கணுமா? இல்லைன்னா அவருக்கு துக்கம் அவிஞ்சு போயிடுவார், அணைஞ்சு போயிடுவார், ஓடி போயிடுவார் ஒரு கட்டத்தில் இல்லையா? அவர் ஆவியானவர் தானே, எத்தனை நேரம் பார்ப்பார்? நீங்கள் கையடிச்சு பார்ப்பிய, தோத்திரம் போட்டு பார்ப்பிய, பாட்டு பாடி நடக்காது, அனல் மூளாது. இப்போ புரியுதா? அப்படி அனல் மூளாது. அவர் சொல்லுவார், நிறுத்து, பாட்டை நிறுத்து, உன்னிட்ட இத்தனை காரியம் ஒரு 6 மாசமாக பேசிக்கிட்டு இருக்கேன், முதல்ல சரி பண்ணிட்டு வா. புரியுதா? அதான் ஆண்டவர் சொன்னார்ல, பலிபீடத்தில் உன் சகோதரனுக்கு குறை என்று கண்டா அதில் வச்சுட்டு சரி பண்ணிட்டு காணிக்கை செலுத்து, காணிக்கை ஆராதனை செலுத்து. இல்லையோ, பயங்கர நுட்பமான விஷயமாகாது. இந்த பந்தகோசையாரர்களுக்கு தெரியல. அவைய பாட்டை அடிச்சிருவோம், கேசியோ அடிச்சிருவோம். இப்போ வெளிநாட்டு பிரசங்க கொண்டு வரணும், எங்கோடிடா வராது. அவருக்கு தனி பிரமாணம் இல்லையா வச்சிருக்கு. ஒயர் அத்து கிடக்கு. நீங்கள் எத்தனை வீடை இடித்தாலும் கரண்ட் வராது. ஒயர் அத்துலேயே கிடக்கு, அங்கே ஃபீஸ் போயிலே கிடக்கு. ஒயரை கட்டும், முதல்ல கட்டுறா பிரச்சனை சரியாயிரும். இப்படி ஒயரை அத்து போட்டுட்டாக்கும் இந்த நாடகம் எல்லாம் இப்போ நடத்திக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு புரியுது இல்லையா? சரி. அப்போ இப்போ என்னாச்சு? ஆனால் அப்போ அந்த ஊதுதல் அனல் மூட்டணும்னா பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாத. எங்கே துக்கப்பட்டாருன்னு பேசுகிறாரோ உடனே அதை போய் சரி பண்ணிட்டு வந்தால் அனல் ஆயிரும். சரி, பத்திரும். திருப்பியும் தீ அல்லன்னா ஊதி 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 மழை பெஞ்சு நனைஞ்ச வரவு கட்டையை ஊதி ஊதி போஞ்சு இருக்கும். இல்லை, போஞ்சு இருக்குமே தவிர ஒரு நேரம் தீ பார்த்தாது கஞ்சிக்காது. இல்லையா? இப்படி ஆயிரும். அப்போது முதலாவது துக்கப்படுத்தாது. 2வது தெசலோனிக்கர் 5:18 வாசிக்கிறோம், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அல்லேலூயா. கர்த்தரை அதான் துக்கப்படுத்தாத. 2வது எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். எபிரேயர் 13:15 படி எப்படி எப்பொழுதும், அதாவது ஸ்தோத்திர பலியை தேவனுக்கு தெரிவிக்கணும். எபிரேயர் 13:15 படி அந்த வசனத்தை முழுசா. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகள் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் சரி எப்பொழுதும் செலுத்த கிடவும். ஸ்தோத்திர பலி என்று இருக்கு. ஸ்தோத்திர பலி ஒவ்வொரு தடவை பலி செலுத்துகிறோம். பலியை செலுத்தும் போது சர்வாங்க தகன பலிக்கு நெருப்பு கொளுத்தணும் இல்லையா? 10 பலி மேடையில் கட்டைகளை போட்டு அப்பப்போ பலி செலுத்துனா தானே கட்டை எரிஞ்சிக்கிட்டே இருக்கும்ல.
அப்பப்போ அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்னா அடுப்பில் ஏதாவது வைக்கணும். இது மாதிரி. ஸோ ஸ்தோத்திர பலி இது பிரிச்சிருங்க. இது உங்களுக்கு ஓரளவு புரியும். இப்போ பந்தகோசக்கார சொல்லு என்னன்னா ஸ்தோத்திர பலியை மட்டும்தான் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. தோத்திரம் பண்ணுங்கள், தோத்திரம் பண்ணுங்கள், தோத்திரம் பண்ணுங்கள். எஸ், கூட்டத்தில் வந்தால் முதல்ல தோத்திரம், நிறைய தோத்திரங்கள் இருக்கு. எனக்கு ஆவியானவர் சொல்லார்லே இவன்கிட்ட தோத்திரத்தை நிறுத்திட்டு முதல்ல ஆவியானவர் துக்கப்படுத்தின காரியம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சரி பண்ணிட்டு வர சொல்லு. புரியுதானே சொல்லு? அது தோத்திரத்தை நிறுத்த சொல்லு இவன்கிட்ட. முதல்ல போய் ஆவியானவர் துக்கப்படுத்தின காரியம் என்னெல்லாம் பேசினாரு, என்னது கீழ்படியலை, அதெல்லாம் சரி பண்ணிட்டு வர சொல்லு. சரியா? சரி பண்ணிட்டு வந்து ஊத சொல்லு. வரவை ஒழுங்கா தட்டி, இந்த அடுப்பில் வரவை இப்படி வச்சு எரிப்போம் பாருங்க, கொஞ்ச நேரம் எரிஞ்சிட்டு அணைஞ்சிரும். பறவை என்ன செய்வோம், இதை தட்டி இல்லையா, அதை எரிஞ்ச பகுதியை உடச்சி விட்டு இது விளக்கு திரிய வெட்டி விடுவாங்க, கருந்திரி வெட்டுதல்னு சொல்லுவாங்கல்ல. இப்படியெல்லாம் வெட்டி விட்டாதானே அடுத்து தெரியும். அதுதான் சொல்லுவார், இந்த மாதிரி கீழ்படியாமா அது இதெல்லாம் இருக்கு, வெட்டு, எல்லாத்தையும் வெட்டு, அடிச்சு திருப்பி வை. அதுக்கப்புறம் பார்த்தோம் அல்ல இல்லையா, வெறும் தோத்திரத்தில் நீங்கள் எடுத்துட முடியாது. இது தெரியல பந்த கோசக்காரங்களா இல்லை இல்லையா. அவங்க தோத்திரம் மட்டும் அடிச்சுக்கிட்டே இருக்கா, விடாமல் தோத்திரம் பண்ண. அது நல்லதாப்பா, வேணாம். அதுக்கு முன்னால் விவகாரத்து கிடக்கு, அதை போய் கட்டிட்டு வா. சரி பண்ணு. சரி பண்ணிட்டு வந்துதான் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். அல்ல இல்லையா, புரிஞ்சு இல்லையா? அனல் முட்டுது. எனக்கு சமயத்தில் சொல்லணும். அடுத்தது ஒரு விஷயம், 1 Corinthians 14:4, 1 Corinthians 14:4 சீக்கிரம். 1 Corinthians 14:4, அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக போதும், தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான், தேவனோடு ரகசியம் பேசுகிறான் இல்லையா. அவன் பேசுறது வேற யாருக்கும் தெரியாது, வசனம் தெரியும். அப்ப பக்தி விருத்தி அனல் மூழுதல் உண்டாகணும்டா அந்நிய பாஷை பேசுகிற ஒரு அனுபவம் இருக்கு. இதுவும் அடுத்த அனுபவமாகும். அப்போ அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனோடு பேசுகிறான் இல்லையா. நீங்கள் உங்களுக்கு ஜெபம் பண்ண தெரியலை, ஸ்தோத்திரம் பண்ண தெரியலை, முடியலை அப்படின்னா, இப்போ என்னை பொறுத்தவரையெல்லாம் ரொம்ப ஈஸி. இன்னும் தெளிவாக சொன்னால், அந்த அந்நிய பாஷை வரத்தினுடைய ஒரு முக்கியத்துவம் என்னன்னா, இப்போ சாதாரணமாக ஆண்டவரே நமக்கு மகிமை உண்டாவதாக தோத்திரம் அப்படின்னு சொல்லுதை விட அது ஒரு பவராக இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அது அனுபவிக்கிறது தெரியும். போயிட்டே இருக்கும். இது அனல் மொழு. அனல் மொழுது இல்லை, சாதா வார்த்தை பேசுறதை விட அந்த பாஷை பேசினா அனல் மொழு கூடுதல். நான் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு தான் அந்நிய பாஷையை கொடுத்துருக்கு. இப்போ அவனுக்கு பக்தி விருத்தி உண்டாகும், தேவனோட ரகசியம் பேசுகிறான். தன்னை அறியாமலே கொஞ்ச நேரத்தில் துள்ளி குதிக்க விட்டா போயிடும். சரியா? எவ்வளோ ஈஸி அனல் மடுட்டு. கொட்டடிக்கல இல்லை, பாட்டு பாடல இல்லை, நீங்கள் யாரும் கையடிக்கலை, ஒன்றும் இல்லை, விட்டா வந்துடும். எல்லாருக்கும் தான் வந்துருங்க. அது உள்ள இருக்குல்ல, உள்ளது இருந்தா வரும். அது அனலா இருந்தா வரும், இல்லைன்னாலும் வராது. வெள்ளத்தை விட்டு அணைச்சாலும் வராது. இப்போ புரியுது அவங்களுக்கு? இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அதனால் அந்நிய பாஷையில் பேச நான் 14:5 படிங்க அடுத்த வசனம். இல்லை, அந்நிய பாஷையில் பேச விரும்புகிறேன், அதனால தான் அந்நிய பாஷையை பேச விரும்புகிறேன். 14:39 14:39 சகோதரரே நாடுங்கள், அந்நிய பாஷையில் பேச தடை பண்ணாத. இது ஏன் சொல்லியிருக்குன்னா, இது பக்தி விருத்தி உண்டாக்குறது, அனல் மூழுகிற ஒரு அனுபவம். எல்லாம் வசனத்தை மட்டும் இல்லை, அது ஆண்டவர் அனுபவத்தில் தந்து ப்ராக்டிக்கலாக தர்றதுனால தான் ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு அதை சொல்லி தர்றேன். அல்ல இல்லையா? அப்போ பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தின அனுபவம் தான் மன்னிப்பு கேட்டு சரி செய்யணும், முதல் விஷயம். ரெண்டாவது ஸ்தோத்திர பலி, அப்போ அதோட கூட ஸ்தோத்திரம். மூணாவது, இது ஸ்தோத்திரத்தை விட பவர்ஃபுல்லானதாக அந்நிய பாஷை. அல்ல இல்லையா? ஒருவேளை நான் நினைக்கிறேன் இந்த அந்நிய பாஷை வரம் இல்லாதவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவார்கள். ஏன்னா நீங்கள் ஆவியின் கனின்னு சொல்லிட்டு 9 கனியை கலாத்தியர் 5:22 சொல்லியிருக்கு. அதில் அந்நிய பாஷையை சொல்லலை. நீங்கள் 1 Corinthians 12 வந்தால் ஆவியின் வரங்கள் இல்லையா, அதில் 9 வரத்தை சொல்லியிருக்கு. அதில் தான் வேறொருவனுக்கு அந்நிய பாஷை பேசுறதிலும் வேறொருவனுக்கு அதை வியாக்கியானம் பண்ணுவதையும் அப்படின்னு சொல்லிட்டு 9 வரங்களை பற்றி அந்த இடத்துல சொல்லியிருக்கு. அப்போ இதில் என்ன புரிகிறோம்னா, அந்த அந்நிய பாஷைன்னு சொல்கிறது வரங்கள் பட்டியலிலே வருகிறது. அப்போ அப்படின்னா எல்லாரும் அந்நிய பாஷை பேசுகிறார்களா என்று அந்த 12வது அதிகாரத்தில் பின்பகுதியில் நம்ம பேக்கில் நம்ம வாசிக்கலாம். அதான் அது ஆவியனுடைய அனுக்கிரகம் 7 இல்லையா, 12:7 அவனவனுடைய பிரயோஜனத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பட்டியல் போட்டு
கீழே வருது 10ஆம் வசனத்தில் கீழே பின்பகுதி பற்பல பாஷைகளை பேசுறதிலும் வேற ஒருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணதிலும் அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்நிய பாஷை பேசுகிறார்களா? அது 29 சரியா? ஸோ அதனால அந்நிய பாஷை வரம் இல்லாதவர்கள் ஏற்கனவே ஆவியானவருக்கு கீழ்ப்படிஞ்சு தோத்திர பலி செலுத்த வேண்டும். அவங்களுக்கு தானே முடியும், தோத்திர பலி தான் வரும், அது ஒரு எல்லை. அந்நிய பாஷை வரம் பெற்றுக்கொண்டவர்கள் அந்நிய பாஷை பேச நாடுங்கள்னு கூட சொல்லியிருக்குல்ல, நான் அதை கேட்டேன், இதெல்லாம் இப்படி இருக்குல்ல எனக்கு கொடுங்கன்னா கேட்டேன். அந்நிய பாஷை பெற்றுக்கொண்டவர்கள் தோத்திரம் போட மாட்டாங்க. என்ன பொறுத்தவரை தோத்திரம் வராது, நான் ரியலி சொல்கிறேன். எடுத்தோடனே அந்நிய பாஷை வந்துடும். அல்ல இது இல்லாதவங்களுக்கு அது வரும். எனக்கு தான் இதெல்லாம் டிபாசி மேட்டர்ஸ் ரோட்டியில் கார்னர்ஸ் வாயத்து விட்டோடனே போயிடும், அங்கே போயிடும், அந்நிய பாஷையில் பழகிட்டு. ஸோ இதுதான் ஆவியில் அனலாக இருக்க அனுபவம். தெய்வ சித்தத்துக்கு துக்கப்படுத்தாமல் இருக்கணும், தோத்திர பலி செலுத்தணும், அந்நிய பாஷைகளுடைய ரகசியம் பேசணும். இனி அதுக்கப்புறம் கர்த்தருக்கு சித்தப்படி ஊழியத்தை செய்யணும். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அது ஏன்னா அந்த வசனம் அங்கே வரும். அது ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் அந்த வசனம் எப்படி வருது? ஆவியிலே அசதியாயிராமல் ஜாக்கிரதையாய் இருங்கள். ரோமர் 12 12வது 11 படி. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அப்போ அடுத்த விஷயம் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுது. என்னெல்லாம் செய்யணும்? ஆவியானவரை அதுக்கு கீழ்ப்படியணும். அசட்டை பண்ணி துக்கப்படுத்திருந்தால் அதை சரிப்படுத்தணும். ஸ்தோத்திர பலி எடுக்கிறவர்கள் ஸ்தோத்திரம் எப்போதும் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அந்நிய பாஷை வர உள்ளவர்கள் எப்போதும் அந்நிய பாஷை தேவனோட ரகசியம் தேவனோடு பேசுறது தானே பேசுங்கள். இதுக்கு அடுத்தது தேவ சித்தப்படி கர்த்தருக்கு என்ன செய்யுங்க? விசுவாசிகளுக்காக ஊழியம் செய்யுங்கள்னு சொல்லியிருக்கு. ஊழியக்காரனுக்கு சொல்ல இல்லாது. ரோம சபை விசுவாசிகளுக்கு அவங்களுக்கு என்ன ஊழியம்? எஸ், ஆவியானவர் ஒரு ஊழியம் கொடுக்குறார். இல்லைன்னா அந்த ஊழியத்தை செய்யலைன்னாலும் துக்கப்பட்டுருவார். அனல் மூண்டா அங்கே கக்கடை பக்கடா அடித்து பாப்பிய ஒன்றும் அனல் வராது, சரியான ஒரு அனல் வராது. அப்போ என்னன்னு கேட்டால், உனக்கு தந்த ஊழியத்தை நீ செய்யலையே. இல்லை உனக்கு நான் இதை தந்தேன், இந்த கனியை தந்தேன், இந்த வரத்தை தந்தேன், ஊழியம் தந்தேன், செய்யலை, அனல் மூட முடியாது. இப்போ புரியுதா நான் சொல்லுது? அப்போ கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுறதுல இப்படி பல படிகள் இருக்கிறது. இவ்வளோ வசனத்தை நீங்கள் வருஷப்படுத்தி வச்சு திருப்பி மெடிடேட் பண்ணி இதை முதலாவது ப்ராக்டிஸ் பண்ண இல்லைன்னா உங்களை விசுவாசி பட்டியலில் சேர்க்க முடியாது. சபையார் பட்டியலில் சேர்க்க முடியாதுங்கிறது மறந்துடக்கூடாது. இதுக்குள்ள வந்தாதாங்க சபை வளரணும், ஆத்துமா வரணும், ரட்சிக்கப்படணும், ஆதி அப்போஸ்தலர் அனுபவம் வரணும், இந்த அஸ்திபாரம் வரணும். இப்போ புரிஞ்சில்ல? இது இல்லாதனால வரல. இது வந்துட்டா உங்களுக்கு வரும், உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வரும், பக்கத்தில் வந்து உட்காரவங்களுக்கு வரும் இல்லையா? அப்படியே தான் நான் முடிச்சிடுறேன். இந்த வரவு கட்டை எரிஞ்சிட்டு இருக்கோம். பழைய காலம் மழையில் நினைஞ்சிடும் வரவு. என்ன செய்வாங்கன்னா 2-3 காஞ்ச வரவு வச்சு எரிஞ்சிட்டு இருக்கு, இடையில ஒரு பச்சை வரவை வச்சிருது. எரிஞ்சிட்டு இல்லை, சூடாகி அது இந்த சூட்டில் அது சூடாகிடும், சூடாகி காஞ்சி எரிச்சிடும். இல்லை இப்படி தான் ஆதி அனுபவம் இருந்து பார்த்துடுங்க. அதை கொண்டு வரணும்னா இதெல்லாம் செய்யணும். செய்வியலா? இது நீங்கள் செஞ்சாதான் உண்டு. பிரசங்கியமாரனு உறுதனம் தர முடியாது, நானும் தர முடியாது. சொல்லி தரலாம் இருக்கு. நான் இதை படித்தேன், மனசிலாக்கினேன், அது நடக்கிறதுனால எனக்குள்ள இருக்கிறத உங்களுக்கு தந்தேன், சொல்லி தந்தேன். இல்லையா? அப்போ கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் பலப்படும்படி இந்த வசனங்கள் முகாந்திரமாய் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆம், சரி, ஜெபம் பண்ணுங்க, தலை தாழ்த்துங்க.